கர்த்தருடைய திருநாமம் இந்த காலைவெளியிலே மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு கற்பத்தை திறக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அபிவிருத்தி எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு தருவார். ஆமென். ஒரு பெருக்க, அதுதான் கர்ப்பம். ஸோ மலட்டுத்தன்மை மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும், விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அண்ணால் ஜெபித்த அந்த ஜெபத்தை நமக்கு தெரிந்தது தான், பரிச்சயமான வசனம் தான். ஆனாலும் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இப்படி ஜெபிப்போம். நமது வாழ்க்கையிலே ஒரு அபிவிருத்தியை கர்த்தர் தருவார். ஆமென். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கண்களை மூடி ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 16வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல்களை நீர் திறக்கிற தேவனப்பா. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கப்படுவதாக. ஒரு அபிவிருத்தி ஆண்டவரே, ஒரு பெருக்கம் ஆண்டவரே இங்கே வந்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லாம் மலட்டு தன்மை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை அடைத்ததை திறக்கிற தேவனப்பா. ஓ ஸ்தோத்திரம். நீர் திறக்கும் போது ஒருவரும் அடைக்க முடியாது சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. யாராலே அடைக்கப்பட்டிருந்தது என்றால் ஆண்டவராலே அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன். அல்லேலூயா. ஏன் அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது? முக்கியமான குறிப்பு. அவர் ஒரு காரியத்தை அடைத்து வச்சிருக்கிறாருன்னா ஏன் அடைச்சிருக்கிறார்? சில நோக்கங்கள் உண்டு. சில அர்ப்பணிப்பு வேணும். தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல், சாக்ரிஃபைசிங், ஆமென், ஸ்தோத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ அந்த பாத்திரம் உடைக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. ரோசா பூ எப்போ நல்ல மணத்தை வெளியே கொண்டு வரும் அப்படின்னா அதில் முள் என்ன செய்யணும்? படணும். ரோஜா இதழ் அப்படியே இருந்தால் மணக்காது. அதில் அந்த முள் குத்தி 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 அதனுடைய வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வரும்போது அவ்வளோ மனம். அந்த முள் குத்தப்படாவிட்டால், ரோஜா பூ கசக்கப்படாவிட்டால் அதனுடைய மனம் வெளியே வராது. சில நேரத்தில் நம்ம சில மனிதரால் கசக்கப்படுவோம். ஆமீன், உடைக்கப்படுவோம். தைல குப்பி என்றைக்கு மரியாள் உடைத்து ஊற்றினாலோ அந்த வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அந்த தைலை உடைக்கப்படணும். உடைக்கப்படாமல் இருந்தால் எப்படி அதனுடைய மனம் வரும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில தடை இருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதை உடைப்பார். ஸ்தோத்திரம். அவர் உடைக்கும் போது நம்முடைய நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படும். ஆமென். தியாகமுள்ள, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏன் அடைத்தார் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில் சில இப்படி கடினமான பாதைகளை இவள் நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இந்த காலவெளியில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல், இது எப்பொழுது திறக்கப்படும்? எனக்கு ஒரு அபிவிருத்தி எப்போ உண்டாகும்? ஒரு பெருக்கம் எப்போ உண்டாகும்? ஒரு குழந்தை பாகி எப்போ உண்டாகும்? அப்படின்னா இந்த அன்னாளின் இந்த சம்பவம், ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிசயம் நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அவள் எந்த நிலையெல்லாம் கடந்து போனால் பாருங்க. 6ஆம் வசனத்தை கேட்கலாம், வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிகவும் துக்கப்பட்டவள் அன்னாள், விசனப்படுத்தப்பட்டவள் அன்னாள். 7ஆம் வசனத்தில் பாருங்க. இவள் அவளை மனமடிவாக்குவாள்.
எப்பொழுதும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். துக்கப்படுகிற ஒரு பாத்திரம், மண்ணால் விசனப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு பாத்திரம், அழுது கொண்டே இருக்கிற பாத்திரம், மனமடிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு வெசல். சோத்திரம். வாழ்க்கையே கசந்ததுங்க. உடைய இருதயம் முழுவதும் ஏன் நான் வாழ்கிறேன், இப்படி எல்லாரும் என்னை அற்பமாய் நினைக்கிறார்களே, என் வீட்டாரே எனக்கு எதிர்த்து நிற்கிறார்களே. ஸ்தோத்திரம். நான் பெறாத ஆசீர்வாதங்களினாலே இவ்வளோ எனக்கு துக்கமா, இவ்வளோ விசனமா, மனமடிவாக்கப்பட்ட அனுபவமா என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அப்போ இவருடைய மனது ரொம்ப கசந்து போனது. பிட்டர்னஸ், மொத்தமும் கசப்பு. ஏண்ட எனக்கு இந்த வாழ்க்கை, அழுகையே இவருடைய கண்ணீரே உணவாயிற்று. வேதத்தில் ஒரு பெண்மணியின் ஒரு ஜெபம் பதிவு செய்யப்பட்டதுன்னா இங்கே தான் ஃபர்ஸ்டா ஒரு பெண் ஜெபிக்கிற ஜெபம் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. மட்டுமல்ல, ஒரு குழந்தை ஜெபிக்கிற ஜெபமும் இந்த புஸ்தகத்தில் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கவனிங்க. 1 சாமுவேல் இதில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் இது மேன்ஸ் கிங் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். மனிதர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா அப்படின்னா முதல் 1 சாமுவேல். 2வது சாமுவேலுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, காட்ஸ் கிங். இதற்கு முந்தின நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், நோ கிங். இந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல், முதல் சாமுவேல் புஸ்தகத்தில் இதுக்கு தலைப்பு என்ன? மேன்ஸ் கிங். மனிதர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா. முதல் ராஜா யாரு? சவுல். அது யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டது? தீர்க்கன். இந்த சாமுவேல் தீர்க்கன் எப்படி வந்தான்? அம்மாவுடைய அர்ப்பணிப்புள்ள தியாகமுள்ள ஜெபம். அல்லேலூயா. அப்போ ஒரு தாயினுடைய ஜெபம் தேசத்துக்கே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். சில கஷ்டமான பாதையில ஏன் நடத்துறான்னா, மனம் கசந்து அழுது மனமடிவாக்கப்பட்டவள், துக்கம் மிகுந்தவள் ஒரு தாய். இவளுடைய உருக்கமான, உண்மையான, உறுதியான, விசுவாசமுள்ள ஜெபம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. ஆக யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் ஜெபிக்கிறவர்களை. அவருடைய ஜெபம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நல்ல ஒரு தெய்வீக குடும்பங்க இந்த குடும்பம். ஏன் அப்படின்னா, ஜெபிக்கிற தாய், உற்சாகப்படுத்துகிற கணவன். அப்பா. 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். ஆக வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய தலைவன் எல்கானா. உன் இஷ்டப்படி செய். எந்த வீட்டார்ல, எந்த ஒரு குடும்பத்துல சோத்திர மனைவிக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? மனைவியை நம்பணும். மனைவி செய்யறது கரெக்டா இருக்குன்னு புருஷன் நம்பணும். புருஷன் உற்சாகமான புருஷன், உற்சாகப்படுத்துகிற ஒரு தலைவன், ஜெபிக்கிற ஒரு தாய், டிவோட்டட் ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு தெய்வீகமா நிறைந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. நான் தியானிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வெளியில இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இப்படி மாறுவதாக. அல்லேலூயா. ஆமென். உற்சாகப்படுத்துகிற கணவன் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைவன், அது மிக சிறந்த ஒரு குடும்பங்க. மனைவி அர்ப்பணிப்புள்ள ஜெபிக்கிற குடும்பம். கவனிங்க, இந்த 2 பேர் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உற்சாகப்படுத்துதல், ஜெப ஜீவியம் தேசத்துக்கே ஒரு சாமுவேலை ஆசீர்வாதமாக மாற்றினது. அல்லேலூயா. ஆமென். ஆக இன்று முதல் உங்க மனைவியை உற்சாகப்படுத்து. இன்று முதல் உங்க மனைவியை நம்புங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்கானா
ஆமீன். அன்னாள் குடும்பத்தை போல நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை ஆமேன் ரிசீவ் பண்ணுங்க. இது அப்படியே நமது குடும்பத்தில் பலிக்கும். கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கும் போது ஓ சோத்திரம், தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறினான் சாமுவேல். ஆமேன். அப்போ ஒரு தியாகமுள்ள, அர்ப்பணிப்புள்ள, ஒரு கண்ணீரின் ஜெபம் உள்ள ஒரு தாயாருடைய அந்த சந்ததி ஓ சோத்திரம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாகி மாறினது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்னாளை போல நான் ஜெபிக்க விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அவருடைய ஜெபத்தை கவனித்து பாருங்க. நோ கம்ப்ளைண்ட். ஓ பிரச்சனை இருக்குங்க குடும்பத்தில், இவளை மண்ணமடி வாக்குகிறா, இவளை துக்கப்படுத்துகிறா, சோத்திரம் இவள் அழுது கொண்டே இருக்கிறாள், மனம் கசந்து இவள் அழுகிறவள். ஆனாலும் புருஷங்கார்ட்ட கூட சொல்லல. ஒரு ஸ்திரீகள் கூட்டத்தில் பேசியிருக்கணும். ஒரு ஸ்திரீ ஆனவள் எப்படி இருக்கணும், கேரக்டர். சிலர் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊருக்கே தெரிவிச்சிருவாங்க தங்க பிரச்சனைய. புத்தியுள்ள ஸ்திரீ பார்த்தீங்களா? ப்ரூடன்ட் வைஃப், குணசாலியான ஸ்திரீங்க. இவ தான் பிரச்சனைய புருஷன்ட்டு கூட ஷேர் பண்ணாம அடக்கி மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு புகைந்து சோத்திரம் யார்கிட்டையும் நோ கம்ப்ளைண்ட். சரி, ஜபத்திலேயாவது நம்ம பாருங்க, ஜபத்தில் உங்க பிரச்சனைலாம் ஃப்ரீயா சொல்லுங்க அப்படின்னு ஜபம் பண்ணியிருக்கிறா. அந்த ஜபத்தில் பெனினானை பத்தி சொல்லியிருக்காரா அப்படின்னா ஒரு வார்த்தை கூட இல்லை. ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஹர் செல்ஃப், அவளை பற்றியே ஜபத்தில் சொன்னாலே ஒழிய இவளை மனமடிவாக்குனவர்களை கூட ஜபத்தில் ஆண்டவரே அவரை சந்தியும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைப்பா. நம்ம எப்படி ஜோம், அவன் காலை உடைங்க ஆண்டவர். யார் ஜோம் பண்ணுவா? மனைவி. யாரு காலை? புருஷங்காலை. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். புருஷங்காலை உடைச்சா நீ தானமா கவனிக்கணும், உனக்கு தான் பெரிய பிரச்சனை. இப்படிலாம் ஒரு சில ஜோம் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அவரை சந்தியும் ஆண்டவர், காலை உடைங்க. அவர் கால் உடைஞ்சு உங்களுக்கு சந்தோஷமா? கடைசியில் நீங்கள் தான் அவரை ஃபுல்லாக பார்க்கணும். ஆக நமது ஜபத்தில் சோத்திரம் நோ கம்ப்ளைண்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ சுத்த இருதயத்திலிருந்து பிறக்கிற அற்புதமான வார்த்தைகள். அவள் என்ன சொல்லி ஜபிக்கிறா? வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. என்னவா இந்த வார்த்தை? இந்த புஸ்தகத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. எங்க வருது? 3ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் டைம்ல வருது. அந்த ஹோல் ஃபேமிலியே எதை பேஸ் பண்ணி அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர், ஆமென், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம்னு சொல்லி எல்கானா குடும்பம் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் என்ற அந்த பதத்தை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தை கிட்டத்தட்ட வேதத்தில் 300 விசை வருகிறது. 300 விசை வருகிற இந்த வார்த்தை முதல் தடவை 3ஆவது வசனத்துல தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வசனத்தில் இவள் ஜபத்தில் பயன்படுத்துகிறான். அப்போ இவங்க வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்னது? சேனைகளின் கர்த்தர். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஜப வரியெல்லாம் நம்ம தியானிக்கிறப்ப இன்று முதல் நம்ம ஜபமெல்லாம் மாறணும். இதெல்லாம் ஏன் கேட்குறோம்? ஜபத்தில் நம்முடைய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து ஜபித்து பாருங்க, அதில் ஒரு பெரிய நன்மை உண்டு. அல்லேலூயா. இவள் எப்படி கேட்கிறாருன்னா, சேனைகளின் கர்த்தாவே. வாசிக்க கேட்போம். தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. உம்முடைய அடியாள், இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 5 விசை வருகிறது. உமது அடியாள், ஹேண்ட்மெய்ட்னு சொல்றா. 5 டைம்ஸ் ரிப்பீட்டடா சொல்றா. ஸ்தோத்திரம். இவ்வளோ தன்னை தாழ்த்தர பாருங்க. தாழ்மையுள்ள ஜெபம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜெபம். வாசிக்க கேட்போம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் தன்னையே மையமாக வைத்து ஜெபிக்கிறார். இவருடைய ஜெபத்துல புருஷனையோ பெண்ணினாலேயோ அவள் கொண்டு வரவே இல்லை பாருங்க. இவ்வளவு ஃபுல் ஃபோக்கஸ்டு ப்ரேயர். உமது அடியாளை நினைச்சிருங்கப்பா, நினைத்தரலும் ஆண்டவரே. என்னை நினைக்க யார் இருக்கிறா?
என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அர்ப்பணிப்போடு உமது அடியாள் என்று எவ்வளோ தன்னை தாழ்த்த முடியுமோ தன்னை தாழ்த்துகிறாள். அல்லேலூயா. ஜெபத்தில் தாழ்மை மிகவும் நமக்கு அவசியம் பார். தன்னை அப்படி தாழ்த்துறா பார். தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. தாழ்வு மனப்பான்மைங்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாங்களாம் எதுக்குமே உதவாதவங்க, இப்படி சிலவங்க தன்னை ஒதுக்கிக்குவாங்க அப்படியே. அது தாழ்மை கிடையாது. டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. எங்களெல்லாம் ஆகாது, சோத்திரம் நாங்களாம் ஆகாதவங்க, எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, இப்படின்னு நினச்சா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தாழ்மைனா என்னென்னா சோத்திரம் மற்ற எல்லாரையும் நாம் உயர்வாக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு தாழ்மையின் அடையாளம். என்னை விட இவங்க நல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் உயர்ந்திருப்பாங்க. அது உண்மைங்க, ரியல். அது நீங்கள் கவனித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறோம், அவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோமா? அவங்க செல்ஃபோனில் அப்ளிகேஷன் அவங்கெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போவோமா? ஏதோ ஒரு விஷயத்தில் சிறியவர்கள் ஆனாலும் சரி பெரியவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம விட உயர்ந்தவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா தாழ்மை. இன்னொரு தாழ்மைக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன். பிறருடைய கருத்துக்களை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தாழ்மையின் சொரூபம். அந்த தாழ்மை அவங்கள்ட்ட இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலிருந்தும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தாழ்மையெல்லாம் இருக்கும், ஆனால் மனத்தாழ்மை இருக்கா? சில வெளியே பயங்கர தாழ்மையாக இருக்கும், ஆனால் மனதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெருமை, தாழ்மையிலும் ஒரு பெருமை. அது தாழ்மை கிடையாது. இந்த காலை வேளையில் எது தாழ்மை, எது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம வேறு பிரித்து உள்ளான மனிதனிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். என்னை விட எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்று நம்மை தாழ்த்தி கொள்வது சோத்திரம். ஆமென். எல்லாரிடத்திலிருந்தும் யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. அவர்கள் தேவ சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏழையோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ அவனுக்கு தேவ சாயல் இருக்கிறது. அப்போ தேவனை நினைத்து நாம் எல்லாரையும் உயர்வாக மதிப்பிட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி தாழ்மை ரொம்ப முக்கியம். இவள் சொல்றா பாருங்க, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறாள், உமது அடியாள் என்று சொல்லி சிறுமையை கண்ணோ. அவ பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்றாரு ஒழிய வேற ஒன்றையும் சொல்லலைங்க. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து மீண்டும் அந்த 11ஆம் வசனம் நமக்கு நல்ல அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிற அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனையின் ஜெபம் ஆண்டவருக்கு வேணும். இந்த பொருத்தனை பண்றதுக்கு தான் இவளை நெருக்குறாரு. ஏன் அப்படின்னா முதலாவது கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த சாமுவேல் கர்த்தருக்கு வேணும். எந்த காரியத்திலும் இந்த சாமுவேலை எல்கானா அண்ணால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த தேசத்தின் நிலைமையை கவனித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த மோசமான சிச்சுவேஷன்ல சாமுவேல எல்கானா அண்ணால் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கர்த்தருக்கு வேணும். வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் எல்கானா இந்த அந்நாளின் நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. தரிசனம் இல்ல, வேர்ட் ஆஃப் காட் இல்ல. ஜனங்களின் நிலை ரொம்ப சீர்கெட்டதா இருந்தது. தன்னிஷ்டம் போல் அவனவன் தன்னிஷ்டம் போல நடந்து கொண்டான். தேவன் ரொம்ப துக்கப்பட்டார். என் ஊழியத்தை செய்கிற ஒரு தாசன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த நெருக்கம் போராட்டம் நமக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னா சில நேரத்தில் தேவ நாம மகிமைக்காக நமது ஆசீர்வாதங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா.
அது எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபித்தால் அது தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ப்ரேயர். உங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் நீங்க தரக்குறைவா நினைச்சிடாதீங்க. உங்க ஜெபம் ஆண்டவருக்கு வேண்டும். சின்சியரான சோத்திரம், ஃபெய்த்ஃபுல்லான ஜெபம் வேணும். ஒரு பொருத்தனையின் ஜெபம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேசம் தரிகட்டு இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை. இப்போ சாமுவேலை கண்டிப்பா ஆண்டவருக்கு வேணும். பார்க்கிறார் ஆண்டவர், வேண்டும் என்றே ஆண்டவர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து போட்டார். இந்த காலைவெளியில சில ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு வேண்டும். அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருக்கு வேணுங்க. பொறுத்துல போனா சும்மா விட்டுருவார் ஆண்டவர், 5 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒன்றை கொடுத்தால் 5 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். 5 பிள்ளைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் 3 sons, 3 sons, 2 daughters. 21 வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது நாம் 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். சந்தேகப்படாதீங்க. 1 சாமுவேல் 2:21 வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். 3 குமாரர் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஆனா விசுவாசத்தோடு நம்ம பொருத்தனை பண்ணணும். ஆமே. அல்லேலூயா. சத்தம் வரல. ஆமே. சோத்திரம். நமக்கு வேணும் இல்லைன்னு சொல்லுங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா தருவார். ஆமே. ஊழியம் யாரு செய்யறது? ஊழியம் எப்படி நடக்கும்? இப்ப சாமுவேல் யாருக்கு வேணும்? கர்த்தருக்கு வேண்டும். அல்லேலூயா. இவன் கர்த்தருக்குரியவன். அதை நம்ம எடுக்க முடியாது. ஆகவே இப்படி கடினமான பாதையிலே இவளை கர்த்தர் நடத்துகிறார். விளைவு உருக்கமான அர்ப்பணிப்புள்ள உண்மையான ஜெபம். ஆமென். அவள் மனம் கசந்து அழுதாள். அவளுடைய ஜெபத்தை சற்று நேரம் தியானிக்கலாம். 12 வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? வெகு நேர ஜெபம். பிள்ளைகளுக்கு நம்ம அழுது ஜெபம் பண்ணணுங்க தேவனுடைய சமூகத்தில். இந்த அன்னாள் வெகு நேரம் தன்னுடைய காரியத்தை வெளியே சொல்ல முடியல. அவருடைய ஜெபத்தை கவனிங்க. 13 வசனத்தை வாசிக்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தம் கேட்கப்படாத ஜெபம் எப்படிங்க? சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? சத்தம் போட்டு ஜெபிக்கிறவங்கள அற்பமா நினைக்க கூடாது. ஆனா சத்தம் போட்டு ஜெபிக்கிறதை விட இருதயத்திலிருந்து வருகிற அந்த குமுறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவள் எங்க போய் ஜெபித்தாள்? ஆலயத்துல போய் ஜெபித்தாள். அது ஒரு ஸ்பெஷலுங்க. நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இப்படி அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிறது, அது திறக்கப்படணும்னா பொருத்தனை முக்கியம். ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு மனம் கசந்து அழுது சத்தம் வெளியே வரல பாருங்க. அப்போ ஜெபத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. சத்தம் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, இருதயத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஜான் பனியன் அழகான ஒரு கோட் சொல்றாரு. அவர் அந்த சத்தத்தினால் வருகிற ஜெபம் அல்ல, இருதயத்திலிருந்து புறப்படுகிற சத்தமில்லாத ஜெபமே அருமையான ஜெபம். அல்லேலூயா. அன்னாளின் ஜெபம் நமக்கு நல்ல திருஷ்டாந்தமா இருக்கு பாரு. இருதயத்தில் அந்த பாரம் இருக்கணும், அந்த கவலை பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய எதிர்காலத்திற்காக, ஸ்தோத்திரம், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறாம கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் மெடிக்கல்லாம். ஜெபம் இல்லாம என்ன மெடிக்கல் போகலாம், தப்பு இல்லை. ஆனா ஜெபத்தை நீங்க நம்பணும். ஜெபந்தான் ஃபர்ஸ்ட். பொருத்தனை, கண்ணீர், மனத்தாழ்மை, அர்ப்பணிப்பு, வெகுநேர விண்ணப்பம்,
ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது, விசுவாசத்தோடு ஜெபிப்பது, சத்தமில்லாமல் ஜெபிப்பது. இப்படிப்பட்ட அன்னாளின் அந்த பேட்டர்ன் ஆஃப் அந்த ப்ரேயர், அதை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலவெளியில் அன்னாளின் ஜெபத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக கட்டாயம் இந்த 16ஆம் தேதி வந்திருக்கிற உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். இந்த காலவெளியில் நீங்கள் ஆண்டவரை நம்பி ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய தேடுதல் ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், ஆகும். Glory, amen. Shabalabalara dirabahadara balara dudabena. ஆகும், ஆமென். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஓ அவாந்திர வெளியை நீரே, ஐயா நீரே. நீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா அன்பே, ஆமென். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க பிள்ளைகளுக்காக விடுகிற கண்ணீர் ஆண்டவர் துருச்சில வைத்திருக்கிறார். ஒருபோதும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆகும், உம்மாலே, ஆமென். ஆகும், எல்லாமாகும். அல்லேலூயா. ஜபத்திலே வளருகிறவராய் இருந்தால் அண்ணால், ஆமென். நம்ம எல்லாத்திலையும் வளரணுங்க. ஸ்பிரிச்சுவலா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நடந்திருக்கணும், வளரணும். அப்படித்தானே? இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, அப்படியே கீழே போயிட்டு இருக்குது. நம்ம பொருளாதாரத்தில் பாருங்க, எவ்வளோ வாஞ்சிக்கிறோம். சைக்கிள் வச்சிருக்கிறவங்க அடுத்து பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம். பைக் வச்சுருக்கிறவங்க ஒரு 4 வீலர், அது கொஞ்சம் பழசாயிருச்சுன்னா அதை 4 வீலரை மாற்றிட்டு புது 4 வீலர். எல்லாத்துலேயும் வளர்றோம் பாருங்க. யாராவது டிக்ரிமெண்ட் பண்ணால் நீங்கள் வேலைக்கு நீங்கள் போவீங்களா? இப்போ 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 10,000 தான் தருவேன் அடுத்த வாரத்திலேருந்து அப்படின்னா போவீங்களா? அந்த வேலைக்கு போக மாட்டீங்க. ஸோ எல்லா காரியத்திலும் இன்க்ரிமெண்ட் வேணும், வளரணும்னு நினைக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் வாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா எவ்வளோ நிர்விசாரம் பார்த்தீங்களா? ஆவிக்குரிய காரியத்தில் நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியத்தில் காண்பிக்கிற மனமின்மையை நீங்கள் உலக வேலையில் காமிச்சிங்கன்னா இந்நேரம் தரித்திரராக மாறி இருப்பேன். ஆவிக்குரிய காரியத்தில் என்ன நிர்விசாரம்! அப்படி தானே? எவ்வளோ நிர்விசாரமாக இருக்கும், எவ்வளோ ஒரு அலட்சியம் பண்ணுறோம் பாருங்க. இப்படி மட்டும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு ஒழுங்காக போவீங்க? தூக்கிடுவாங்க உடனே. 9 மணினா 9 மணி ஷார்ப் பஞ்சு. 9:01 நான் வேலை பார்த்த என்னுடைய கல்லூரியில் ஹாஃப் டே சேலரி கட்டுங்க. 9:01 அதில் போய் பஞ்சு வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சாதாரண உலக பிரபலங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்கிறோம் பாருங்க. ஆனால் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா எவ்வளோ நிர்விசாரம், ஒரு கவனமின்மை. இந்த காலை வேளையில்
நாம் ஜெபத்தில் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அண்ணால் வளர்ந்து பெருகினால் பொருத்தனை என்ன, அர்ப்பணிப்பு என்ன, தியாகம் என்ன, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுவது என்ன. சில பொருத்தனைலாம் பண்ணிடுவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. 3 வயசுல பால் மறந்த குழந்தையை அப்படியே போய் ஆலயத்தில் விடுகிறான். அல்லேலூயா. தியாகம் இல்லாம நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாதுங்க. அர்ப்பணிப்பு என்ன தியாகம் பார்த்தீங்களா? ஒரு தாயினுடைய ஆமேன் அந்த மனசை எவ்வளோ கல்லாக்கியிருப்பா. பச்சை குழந்தைய போய் 3 வயசுல போய், அதுவும் ஏழி வயசாயிருச்சுங்க. அவங்க பிள்ளையோ ரொம்ப கொடூரமானவங்க. அங்க அந்த பலி மிருகம் எரிந்து கொண்டிருக்கும் போதே கொழுப்பை எடுத்து சாப்பிடுற ஆட்கள், காணிக்கை கொண்டு வருகிற அந்த பெண்களை நாசமாக்குகிற, கண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அண்ணாளுக்கு. பாஸ்டும் சரியில்லை, பாஸ்ட் பிள்ளைகளும் சரியில்லை. அந்த ஆலயத்துக்கு போவோமா? கடினமான சூழ்நிலை, எல்லாவற்றையும் கல்லாக்கி கொண்டாள். என் குழந்தையை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா கொடுப்பேன். பாஸ்ட் எப்படியோ இருக்கட்டும், அவங்க பிள்ளை எப்படி, அதை பத்தி டோன்ட் வரி. கடினமான சூழலிலும் கீழ்ப்படுகிறோமா, அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம வளருகிறவளா இருக்கணுங்க. ஸ்பிரிச்சுவல்ல நீங்கள் மெய்யாகவே வளருகிறவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய அபிவிருத்தி உண்டாகும். கர்த்தர் அடைத்திருக்கிறதை உங்களுக்காக கர்த்தர் திறக்கிறார். ஓ, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அநேக ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அதை திறக்கிறார் பிள்ளைகளே. ஓ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமே, நீங்கள் வளருகிறவர்கள், ஜெபத்திலே வளருகிறவர்கள். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க. ஆமே, அந்த கிவிங் ஆட்டிடியூட் இருக்கணுங்க. அது இல்லாவிட்டால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த காலை வேளையில எத்தனை பேர் தங்களை எப்படி அர்ப்பணிக்க முடியும்? ஆமே. இவள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாத ஒரு போதகனுக்கு தன்னை தாழ்த்தினாள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. கவனிங்க, இந்த பாஸ்டர் ஏலி என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறவளுக்கும் குடிச்சிருக்கவளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஏலி. இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறத பார்த்துட்டு இவள் குடித்து வெறித்திருக்கிறார் என்று சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாத ஒரு போதகருக்கு முன்பாக நம்ம தாழ்த்த முடியுமா? எஸ், அவள் செய்தாலே. குடித்து வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, போதும் எழுந்திரு, இவ்வளோ நேரம் குடிச்சிட்டு வந்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறியே. அந்த போதகனிடம் நடந்து கொண்ட விதம் அற்புதமானது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய நடக்க ரொம்ப முக்கியங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே. என் ஆண்டவனேங்கிறவர் ஒரு போதகனுக்கு எவ்வளோ கனம் செலுத்துறான். வாசிக்கவும், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அடுத்த வசனம், உம்முடைய அடியாளை வேலியாளின் மகளாக எண்ணாதேயும். என்னவாம்? உம்முடைய அடியாள் என்று தேவனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினாள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஆவிக்குரிய பகுத்தறிவில்லாத ஒரு தேவ ஊழியனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துறான்னா எவ்வளோ ஜென்டில் கேரக்டர் பார்த்தீங்களா? சில முரட்டாட்டமுள்ள நபர்கள் மத்தியில் நீங்கள் வேலை செய்யலாம், அவங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் 16வது நாள் வந்திருக்கிற உங்களோட ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது உங்கள் கஸ்டமர் சிலர் ரொம்ப உங்களை மனமடிவாக்குகிற வார்த்தை பயன்படுத்தலாம். பயப்படாதீங்க, அவர்களிடத்திலும் உங்களை தாழ்த்துங்க, அவர்களை கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏலியை கொண்டே இவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பார்த்தீங்களா? அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. தேவை தாழ்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதை அப்படியே மாற்றி போடுங்க. தாழ்வு மனப்பான்மை மாற்றி போடுங்க. என்ன வரும்? மனத்தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஸ்தோத்திரம்
பிரசங்கம், மலை பிரசங்கத்தில் மனத்தாழ்மை குறித்து மிக அழகாக சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தாழ்மை நமக்கு வேணுங்க. தாழ்வு மனப்பான்மை அல்ல, மனத்தாழ்மை. இவள் தேவனிடத்திலும் தன்னை தாழ்த்தினாள், தேவனுடைய ஊழியருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். மீண்டும் அந்த வசனத்தை வாசி கேட்போம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாத்தீங்களா? அப்போ இவள் எப்படிப்பட்டவள்? இவ்வளவு சுருக்கமாக கொஞ்சம் தியானிச்சுட்டு அடுத்த குறிப்பு போயிடுவோம். இவள் விசாரமுள்ள ஸ்திரீ, மிகுதியான மன கிளேசமுள்ள ஸ்திரீ, மனம் கசந்து அழுது செபிக்கிற அளவுக்கு இவருடைய மன போராட்டம், மன அழுத்தமுடையவள், துக்கப்படுகிறவள், விசனப்படுகிறவள், மனமடிவாக்கப்பட்டவள், அழுது கொண்டிருக்கிறவள், எப்பொழுதும் அழுது கொண்டிருந்தால், அதுவும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவள், உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வெளியே சொல்ல முடியாத பாரம். சோத்திரம். இப்படிப்பட்ட அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அல்லேலூயா. எங்க போய் சுயநலம் இல்லாத ஜபம். நமது ஜபத்துல சுயநலம் இருக்கக்கூடாது. நீர் கொடுத்தா உமக்கே கொடுத்துருவேன், 100%ங்க. அதுவும் குறிப்பிட்ட ஜெபம், அது ரொம்ப முக்கியம். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, என்ன ஜெபம் பண்ணுவாங்க அவளுக்கே தெரியாது. ஜெபத்துல குறிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆண் மகனை தந்தால் அது உமக்கே தருகிறேன். அல்லேலூயா. சுயநலம் இல்லாத பொதுநலமான ஜெபம் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. விளைவு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை. நீ ஏழை சொல்லுடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பினான். அல்லேலூயா. ஆமென். இந்த காலைவெளியில 16வது நாள் உங்களையும் ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து அப்படி வாழ்த்தி அனுப்புகிறார். நீங்க எதை குறித்து கேட்டு வந்திருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்வாராக. விசுவாசிக்கிறீங்களா? பலிபீடத்திலிருந்து சோத்திரம் உங்க இருதயத்தில் வெளியே சொல்ல முடியாத பார்க்கலாம், அல்லது நீங்கள் அழுது கொண்டிருக்கிற சில பிரச்சனை இருக்கலாம். பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உரைக்கிற வார்த்தை, ஓ மகனே மகளே, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள. ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தில் அழுது கொண்டு மன கிளேசப்பட்டு, ஓ சோத்திரம் ஆமென், இருதயத்தில் பாரப்பட்டு வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை கர்த்தர் கட்டாயம் இந்த 16வது நாளிலே தேவன் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருவாருங்க. நம்ம என்ன பொருத்தனை பண்ணமோ அதை என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். அதை நம்ம நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இவள் அப்படியே நிறைவேற்றுகிறாள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. என்னவா இருந்தது? குழந்தைங்க. 3 வயசு, less than 3 years. 3 வயசு குழந்தைய போய் ஒரு தாய் வயசான ஒரு இடத்துல போய் வளர்க்குறதுக்கு விட்டானா, அப்போ தன் இருதயத்தை எவ்வளோ கடினமாக்கி கொண்டாள். பொதுவாக ஒரு லேவியன் 30 வயசு இருந்தால் தான் அவன் ஊழியம் செய்ய தகுதியுடையவன், எலிஜிபிள். இது பிரமாணம், நான் சொல்லலை, பிரமாணம். மட்டுமல்ல, தாவீதி நாட்களில் அந்த வயசு 25 20 ஆச்சு. 20 இருந்தால் தான் ஊழியமே செய்ய முடியும். ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதுக்கு எலிஜிபிள் ஒரு லேவியனுக்கு எத்தனை வயசு? மினிமம் 30 25 வந்துச்சு. அதுக்கப்புறம் 20 வந்துச்சு. ஊழியக்காரனா ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னா, அந்த அர்ப்பணிப்பின் தியாகமுள்ள பொருத்தனை, அந்த ஒரு தாயாரின் ஜெபம் ஆண்டுடைய பிரமாணத்தையே உடைத்தது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, 3 வயசு குழந்தை போய் ஊழியம் செய்ய முடியுமா? பிரமாணமே இல்லைங்களே. ஆனா ஆண்டவருக்கு அத்தனை அவசரம் ஊழியத்துக்கு. ஸ்தோத்திரம்.
3 வயசு குழந்தைய போய் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஏலி ஏற்றுக்கொண்டான் என்றால் கர்த்தருக்கு அவன் தேவை. அல்லேலூயா. எதற்கு தேவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவன் படுத்திருக்கும் போது எப்படி கூப்பிட்டார்? சாமுவேலே கூப்பிட்டார். 2 times கூப்பிடுறார். அப்போ அவனுக்கு தெரியல அவனுடைய வார்த்தை எது. அப்போ அந்த பகுத்தறிகிற 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அப்போ ஏலி சொல்லி கொடுக்கிறார், சொல்லும் அடியே இந்த ஆளு தான் ஊழியத்துக்கு தேவைப்படுறாங்க. இந்த நாட்களும் அப்படிதான், சொல்லும் அடியே அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் வேணும். நான் சொல்றதை நீங்க கேளுங்க ஆண்டவரே, நான் எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுங்களா? ஊழியத்தில் சர்ச்சு குரோத்துக்கு, விசுவாசிகளை வீடு சந்திக்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் சந்திக்கிறது, ஸ்தோத்திரம், அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃபெல்லோஷிப் வச்சு நல்ல பிஸ்னஸ் அவங்களுடைய காரியங்களெல்லாம் நான் ஆலோசனை கொடுத்து இப்படி சபையை நான் பெருக்கிறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஆண்டவருக்கு வேணாம். அல்லேலூயா. சொல்லும் அடியே நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க அதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஐ எம் a servant, ஐ எம் நாட் a ஓனர். அப்ப இந்த காலவெளியில சொல்லும் அடியேன் கேட்கிறேன் எந்த நபர் சொல்றாங்களோ அவங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது நீங்க கேளுங்க ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. இந்த பதத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? தன்னுடைய தாயின் இடத்திலிருந்து. அல்லேலூயா. ஆமென். தாய் கருவுறுவதற்கு முன்பாகவே ஜெபித்தாள். கருவுறுவதற்கு முன்பாகவே ஜெபத்தினால் பிறந்த குமாரன் அல்லவா? பெயர் என்னது? சாமுவேல். அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஹர்ட் ஆஃப் காட், ஆஸ்க்ட் ஆஃப் காட். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். ஆமென். ஜெபத்தை கேட்டவனே இங்க வான்னு அர்த்தம். சாமுவேல் கூப்பிட்ட என்ன அர்த்தம்? ஜெபத்தை கேட்டவன், அதனால் வந்தவன், அதனால் வா அப்படிங்கிற. சாமுவேல் வானா ஜெபத்தினால் கேட்கப்பட்டவனே இங்க வா அப்படின்னு அர்த்தம். இந்த காலவெளியில கருவுறுவதற்கு முன்பாக இவன் ஜெபத்தினால் இவன் உருவானான். கருவுற்றது ஜெபம், பேரும் ஜெபம், சோத்திரம், வளர்ப்பும் ஜெபம். எங்க தேவ ஆலயத்தில் ஊழியமும் ஜெபம். அர்ப்பணிப்புள்ள குழந்தை பாருங்க. இவன் ஜெபிக்கிறவனாகவே வாழ்ந்தான். அந்த நான் சொன்னோம்ல, முதல் குழந்தையின் ஜெபம் இங்கே தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. 28ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்க, கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அங்கே அவன் அங்கே என்னவா? அவன் யாரு? குழந்தைங்க. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. குழந்தை போய் பணிந்து கொள்ளுதுன்னா எல்லாமே எங்கிருந்து கற்றுக்கொண்டான் அப்படின்னா தன் தாயினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு அர்ப்பணிப்புள்ள, சோத்திரம், தியாகம் உள்ள, உண்மையாக ஜெபிக்கிற ஒரு தாய் இவ்வளவு ஜெபிக்கிற ஒரு சந்ததியே உருவாக்கிட்டா பாருங்க. பின் நாட்களில சொல்லுமடியே எல்லாமே ஜெபத்தை நம்பி இருந்தாங்க. சாமுவேல் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறேன், 1 சாமுவேல் 7 வீட்டில் போய் தயவு செய்து தியானம் பண்ணீங்க. அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஒரு ஜெபிக்கிறவனா இருந்தபடினால எல்லா நேரங்களிலும் பெலிஸ்தரின் தாக்குதல், ஏமாற்றங்களின் நேரங்களில, தேசத்தை ஸ்திரப்படுத்துவதில், சோத்திரம், சாமுவேல் மனம் நொந்து இருக்கும் போது எல்லா நேரங்களும் ஜெபிக்கிறவராக இருக்கிறான். அது எப்படி ஜெபிக்கிறான்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்க என்ன ஆண்டவரே திட்டம் வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறான். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-7, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிறார். அதிகாரம் 18ஆம் 19ஆம் 23ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அதை வாசிங்க. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. உள்ள ஜபிக்கிறவருங்க. கருவுற்றது ஜபம், பிறந்தது ஜபம், பெயர் ஜபம், ஊழியம் வளர்ந்தது ஜபம். ஜப ஆலயத்தில் ஃபுல்லா ஜபம், ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவன். சோத்திரம்.
ஆக 1 சாமுவேல் 15:10-11 மனம் நொந்து இருக்கும்போது எப்படி அம்மா மனம் நொந்து இருக்கும்போது மனம் கசந்து ஆலயத்தில் வந்து ஜெபித்தாலோ, துக்க நேரத்தில் சாமுவேலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனா இருக்கிறான். 1 சாமுவேல் 15:10-11, 1 சாமுவேல் 16:1-3-4, 1 சாமுவேல் 16:1-3-4. ஆவிக்குரிய துக்கத்தில் இருக்கிறப்ப கூட இவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். என்ன சொல்றான்? Tell me what you want me to know, Lord. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஜெபம் அற்புதமான ஜெபங்க. இவைகளெல்லாம் தாயாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. அப்போ ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெபிக்கிற தாய், உற்சாகப்படுத்துகிற கணவன், எவ்வளோ அற்புதமான டிவோட்டட் ஃபேமிலி, தெய்வீக குடும்பம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கற்பம் திறந்ததுனால தேசமே ஆசீர்வாதமாக இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 16வது நாள் வந்திருக்கிற உங்களுடைய குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பமாய் மாறட்டும். உங்க பிள்ளைகள் தமிழகத்துக்கு, இந்திய தேசத்துக்கு, ஏன் உலகமெங்கிலும் கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரமாய் இருப்பாங்க. விசுவாசித்தா நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப அற்பமாலாம் இருக்கான், ஆமீன். பயப்படாதீங்க. உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்க ஜெப வாழ்க்கை உற்சாகப்படுத்துகிற காரியம் உங்க பிள்ளைகளை தேசத்துக்கே அறிமுகப்படுத்தும். ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் எழுந்திருக்கலாம், நேரம் அதிகமாயிருச்சு. ஸ்தோத்திரம். கண்களை மூடி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவினால என்னை நிரப்புங்கப்பா. எவ்வளோ அர்ப்பணிப்பான ஜெபம், மனம் கசந்து தேவாலயத்தில் வந்து வெகு நேர விண்ணப்பம், அடியாள் என்று சொன்ன தன்னை தாழ்த்தி பொருத்தனையோடு தேவநாம மகிமைக்காக சுயநலமில்லாத ஜெபம், கண்டினியூஸ் பிரேயர், கான்ஸ்டன்ட் பிரேயர், ஃபெய்த்ஃபுல் பிரேயர், ஒரு விசுவாச உறுதியான ஜெபம். இந்த பொருத்தனை பண்றேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கண்டிப்பா இதை நிறைவேற்றுகிற நாட்கள் உண்டு என்று சொன்னபோது ஸ்தோத்திரம். ஏலியின் மூலம் கர்த்தர் ஆசீர்வாதம். சமாதானத்துடனே போ. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, சமாதானத்துடனே போ. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது மகனே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது மகளே. உன் பிள்ளைகள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீ பயப்படாதே. கர்த்தரை தேடி வந்தது ஒரு நாள் வீண் போகாது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 16வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்நாளை போல ஆண்டவரே சோத்திரம், கருவுற்றதும் ஜபம், ஆண்டவரே சோத்திரம், பிறந்தது ஜபம், பெயர் வைக்கப்பட்டது ஜபம், வளர்ந்தது ஜபம், ஊழிய ஜபம், எல்லாம் ஜபம். ஆண்டவரே, எதிர்காலத்தில் எத்தனை அருமையான ஒரு குமாரனை பெற்றால், விசேஷமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாயாரும், ஒவ்வொரு தகப்பனாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய், தன் மனைவியை உற்சாகப்படுத்துகிற கணவனாய், ஆண்டவர் ஜெபிக்கிற தாயார், சந்ததி தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்துச்சு சுவாமி. இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க அவளை நீர் பயன்படுத்துவீராக. இப்பொழுது ஒருவேளை பின்மாற்றத்தில் இருக்கலாம், அல்லது உண்மை அறியாமல் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவர், கண்ணீரோடு செபிக்கிற ஜெபம் பெரிய நன்மைகளை கொண்டு வரும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியமில்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே பொருத்தனையோடு ஒரு நல்ல ஆண்மகனை நீர் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திர. ஆண்டவரே, இந்த ஜெபம், இந்த 16வது நாள் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திர. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படட்டும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.